ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 பரம்பொருளான அந்த சிவபெருமான் எப்படி 60 பிரிவுகளாக இந்த ஜீவராசிகளுக்குள்ளே வியாபிச்சிருக்கார் அப்படிங்கிறத ஷஷ்டி பாகாய நமஹா அப்படின்னு நமக்கு விவரிச்சது. அடுத்த 353வது திருநாமம் அதோட தொடர்ச்சி மாதிரியே என்ன சொல்கிறது அப்படின்னார். ஓம் கவாம் பதயே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா புலன்களை இயக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். புலன்கள் என்ன, நம்மள்ட்ட இந்திரியங்கள்லாம் இருக்குது. முன்னாலேயே பார்த்தோமே, பஞ்ச இந்திரியங்களுக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், கை, கால், இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இயங்கக்கூடியது. இதெல்லாம் எப்படி இயங்கிறது அப்படின்னா அந்த இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவர். இப்போது நமக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா பிரமாதமாக விளக்கெல்லாம் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜு இருக்குது, எல்லாம் இருக்குது, எத்தனையோ சாமான்கள்லாம் இருக்குது. எல்லாம் இது அத்தனையும் வேலை செய்கிறது. எதனால் வேலை செய்கிறதுன்னர், இது அத்தனையும் இயக்கக்கூடியதாக உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி, எனர்ஜி அப்படிங்கிறமே, அது போய் இயக்கிறதுனால இந்த வெளியில் இருக்கிற உபகரணங்கள்லாம் வேலை செய்கிறது. அதை போல தான் நமக்கு இந்த இந்திரியங்கள்லாம் இருந்தாலும் நம்ம ஸ்தூலமாக நம்ம ஒரு மனிதர்களாக இல்லை ஒரு ஏதோ ஒரு ஜீவனாக இருந்தால் கூட அது அத்தனையும் இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது, உள்ளுக்குள்ளே இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது அந்த பரம்பொருளான சர்வசக்தனான ஈஸ்வரன். அதனால் அவருக்கு கவாம்பதையே நமஹா அப்படின்னு புலன்களை இந்திரியங்களை இயக்கக்கூடியவரே அப்படின்னு இந்த நாமம் சொல்கிறது. 354வது திருநாமம் என்ன சொல்கிறது? ஓம் வஜ்ரஹஸ்தாய நமஹா அப்படின்னு இருக்கு. வஜ்ரஹஸ்தம், வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். அது இந்த வஜ்ரஹஸ்தாய நமஹான்னா இந்த வஜ்ராயுதத்தை கையில் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு புராண கதைப்படி பார்த்தா இந்த வஜ்ராயுதம்ங்கிறது யார் கையில் இருக்குது? இந்திரனோட கையில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சிவபெருமானையும் வஜ்ரஹஸ்தாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை. முன்னாலே சில நாமங்களில் பார்த்துருக்கோம், இந்திரன் கையில் வஜ்ராயுதம் இருந்தால் கூட அந்த வஜ்ராயுதத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி எங்கேருந்து வந்ததுன்னர். அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வசக்தனான பரம்பொருளான சிவபெருமானோட சக்தினால். அதாவது நமக்கு இனிமேல் உறுப்பெல்லாம் இருக்குது, அது இயங்கிறதுனா அது உள்ளுக்குள்ளே சக்தியாக இருக்கார் அப்படின்னா இந்த நியாயம்தான் எல்லா விதத்துலேயும் எல்லாத்துக்கும். அது நம்மளாக இருந்து நமக்குள்ளே இயக்க வச்சா என்ன, நம்மள்கிட்ட இருக்கிற உபகரணங்களோட சக்தியினால் அது வெளிப்பட்டா என்ன, இல்லை அது இந்திரனாக தான் இருக்கட்டுமே, எந்த தேவர்களாக தான் இருக்கட்டுமே, அவர்கள் இயங்கிறதா இருக்கட்டும், இல்லை அவர்கள் கையில் இருக்கிற ஆயுதங்கள் இயங்கிறதா இருக்கட்டும், அது காக்கிறதா இருக்கட்டும், அழிக்கிறதா இருக்கட்டும், என்ன பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது யார்? அவர் தான், அந்த பரம்பொருள் தான், சர்வசக்தன். அதனால் அவர் வஜ்ரஹஸ்தாய நமஹா அப்படின்னு இந்திரன் கையில் வஜ்ரம் இருந்தாலும் அது இவர் தான், இவர் கையில் இருக்கிற வஜ்ராயுதம். காரணம் என்னென்ன, அந்த இந்திரன் கையில் அது இந்திரனுக்கு புகழ் சேர்க்குறாப்புல வஜ்ராயுதமாக அது உபயோகப்படுறாப்புல இருக்குது அப்படின்னா அது இவரோட சக்தினால் அப்படின்னு. அதில் ஆச்சரியம், அந்த இந்திரனுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். அடுத்தது 355வது திருநாமம் என்ன சொல்கிறதுன்னார். ஓம் விஷ்கம்பினே நமஹா அப்படின்னு இருக்கு. விஷ்கம்பின்னா என்ன அப்படின்னா விஸ்தாரமாக பரவி இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எங்கும் நிரம்பி இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். அங்கு இங்கு எங்கு அப்படின்லாம் எதையும் இல்லாத, எந்த ஒரு அளவும் இல்லாத, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத, எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற பரம்பொருள் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அதனால் இவர் விஷ்கம்பினே நமஹா அப்படின்னு சொல்லித்து அடுத்த 356வது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னார். ஓம் சமூஸ்தம்பனே நமஹா அப்படிங்கிறது. சமுஸ்தம்பனாய நமஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதிரிகளோட படைகளை அப்படியே ஸ்தம்பிக்க செய்கிறவர்னு அர்த்தம், அப்படியே நிலகலை செய்கிறவர்னு அர்த்தம்.
எப்படி இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்க வஜ்ரஹஸ்தாய நமஹா, கையில் வஜ்ராயுத்தை வச்சுருக்கார், இவர் கையில் சூலம் வச்சுருக்கார், எல்லாம் வச்சுருக்காரு. இப்படி இவர் கையில் வச்சுருக்கிறது எதுக்குன்னர் எதிரி படைகளை நிலைகுலைய செய்யறதுக்கு, ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு. இதை பார்த்தா இவர் தான் அப்படி இருக்கார் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்திலேருந்து ஒரு நிகழ்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துறது. அர்ஜுனன் சொல்கிறது துரோண பர்வத்தில் வருது. என்ன ஆச்சு, மகாபாரத யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் 13வது நாள் யுத்தம். அந்த 13வது நாள் யுத்தத்தில் தான், போரில் தான் அர்ஜுனோட பிள்ளையான அபிமன்யு மரணம் அடைகிறான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அபிமன்யுவை எப்படி எல்லாரும் வதம் பண்ணினா அப்படின்னு. சக்கரவியூகத்துக்குள்ளே போயிடுறான். சக்கரவியூகத்துக்குள்ளே அபிமன்யு மகாவீரன். அப்போது போகிறதே துரோணர், கிருபர், கர்ணன் முதலான 6 பேர் சேர்ந்துட்டு அபிமன்யுவை தீர்த்து கட்டுறா, வதம் பண்ணுறா. சக்கரவியூகத்துக்குள்ளே மாட்டின்னுட்டான். உள்ளுக்குள்ளே வெளியில் தப்பிச்சு வர முடியல. இப்படி அபிமன்யு போயிட்டானே அப்படின்னுட்டு பாண்டவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இவா சக்கரவியூகத்து உள்ளுக்குள்ளே போய் அவனை காப்பாற்றி கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறதே சிந்து தேசத்து ராஜாவான ஜெயத்ரதன் அப்படிங்கிறவன் அந்த சக்கரவியூகத்து வாயிலில் நின்றுண்டு இந்த பாண்டவர்கள் உள்ளுக்குள்ளே போக விடாத ஒத்தனாவே அத்தனை பேரையும் தடுத்துடுறான். ஜெயத்ரதன் ஒத்தனாவே பாண்டவர்கள் உள்ளுக்குள்ளே போய் அபிமன்யுவை காப்பாற்ற முடியாத தடுத்துடுறான். இப்படி இவன் உள்ளுக்குள்ளே இவா போய் காப்பாற்ற முடியாத பண்ணினத்தினாலே உள்ளுக்குள்ளே அங்கே அபிமன்யு வதம் பண்ணப்பட்டான். இது ரொம்ப பாண்டவர்களுக்கு துக்கமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக அர்ஜுனனுக்கு தன்னோட பிள்ளை இப்படி மகாவீரன் இப்படி பண்ணிட்டானே, அதுவும் அந்நியாயமாக அக்கிரமமாக இத்தனை பேரும் 6 பேரும் சேர்ந்துன்னு ஒருத்தரை வதம் பண்ணிட்டாளே அப்படின்னு. அதாவது நமக்கு யுத்த நீதியில் நமது அந்த சனாதன தர்மத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை வந்தால் கூட சண்டையில் கூட எப்படி தார்மீகமாக இருக்கணும், எப்படிலாம் சண்டை போடணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் கூட நீதி சொல்லப்பட்டிருக்கு. கையில் ஆயுதம் இல்லாதவனை போய் அடிக்கக்கூடாது, புறமிதுகிட்டு பயந்துன்னு ஓடுறவனை போய் வதம் பண்ணக்கூடாது, சூரியன் மறைஞ்சு கொடுத்து அப்படின்னா ராத்திரியில் கச்சாமிச்சான்னு எல்லாரும் அவ தூங்கின்னு இருக்கிறதே, எய்த்தாப்பில் வரது யாரெல்லாம் தெரியாத இருக்கிறதே, அப்படிலாம் போய் வதம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் பல நீதிகள் தர்மம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்படி இருக்கிறதே ஒரு வீரனை இத்தனை பேருமா சேர்ந்து சூழ்ந்து வதம் பண்ணிட்டாலே. அதோட இல்லை, இவா யாரானு உள்ளுக்குள்ளே போயிருந்தால் நிச்சயம் அபிமன்யை பத்திரமா திருப்பின்னு வந்திருக்கலாம். அப்படி பண்ண முடியாத இந்த ஜெயத்ரதன் தடுத்துட்டானே. அதனால் இந்த அபிமன்யோட வதத்துக்கு மரணத்துக்கு ஜெயத்ரதன் முதல் காரணம், முக்கிய காரணம் அப்படிங்கிறதுனால ரொம்ப துக்கம், வருத்தத்தில், கோபத்தில் அர்ஜுனன் என்னம்னா சபதம் பண்ணினான். நாளைக்கு சூரியன் மறையறதுக்குள்ளே இந்த ஜெயத்ரதனை வதம் பண்ணியே தீருவேன். அப்படி பண்ணலைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நாளைக்கு சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒன்றும் இந்த உலகத்தில் ஜெயத்ரதன் இருக்கணும், இல்லை அர்ஜுனன் இருக்கணும். 2 பேரும் இருக்க முடியாது, யாரோ ஒருத்தர் தான் இருக்கலாம். பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு சபதம் பண்ணினான். சபதம் பண்ணியாச்சு. அன்னி போர் முடிஞ்சுடுத்து ரொம்ப துக்கத்தில் இருக்கா. இந்த பாண்டவர்களோட கூடாரத்தில் போய் திரௌபதி முதலான எல்லாரையும் கிருஷ்ணர் எல்லாம் ஆறுதெல்லாம் சொல்லி தேத்தி எல்லாம் பண்ணுறார். ஆனால் அர்ஜுனனை அவரால் சமாதானப்படுத்தவே முடியல. அப்போ அர்ஜுனன் அவர்கிட்ட வருத்தப்பட்டுன்னு சொல்கிறான், நான் சபதம் பண்ணிட்டேன், நாளைக்கு சூரியன் மறையறதுக்குள்ளே ஜெயத்ரதனை வதம் பண்ணிவிடுவேன், இல்லைன்னா நான் என்னோடய உயிரை மாச்சுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ ஜெயத்ரதனை அத்தனை பேரும் சேர்ந்து காப்பாற்ற போகிறா, ப்ரொடெக்ட் பண்ண போகிறா. ஏன்னா அவளுக்கும் தெரியுமா இல்லையோ, கௌரவர்களுக்கும் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு. அதனால் அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவனை படையிலேயே பின்னால் தான் வச்சு இவன் அத்தனை பேரும் முன்னால் இருக்க போகிறா. இத்தனை மகாவீரர்களையும் எப்படி தாண்டின்னு நான் அவனை போய் வதம் பண்ண போகிறேன்னு தெரியல எனக்கு. அப்படி இல்லைன்னு சொல்லி, அப்படி இல்லைன்னா நான் என்னோடய உயிரை மாச்சுவேன் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் பார்த்தார். உனக்கு என்ன ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்துடுதோ தெரியல அப்படின்ட்டு தன்னோட சாரதியான தாருகன்ட்ட சொல்கிறார் கிருஷ்ணர். நாளைக்கு அப்படி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் அர்ஜுனன். அப்படி ஜெயத்ரதனை வதம் பண்ண முடியலன்னா தான் போயிடுவேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் தாருகா, இனிமேல் அர்ஜுனன் இல்லாத உலகத்தை என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. சொல்கிறவர் யார்? கிருஷ்ணர். அர்ஜுனன் இல்லாத என்னால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, அவன் இல்லாத இந்த பூமியை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதனால் அவன் எப்படியும் அவன் நாளைக்கு
வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்போ அர்ஜுனனுக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்லி கவலைப்படாத, அதுக்காக நீ என்ன பண்ணும் அப்படிங்கிற திரியம்பகனான பரமேஸ்வரனுக்கு பலி கொடுங்கிற. இன்றைக்கி நள்ளிரவில் சிவபெருமானுக்கு ருத்ரடான திரியம்பகரான அவருக்கு பலி கொடுத்துரும். பலி கொடுத்து அவரோட அருளை அட, அவர்கிட்டேந்து அந்த அஸ்திரத்தை வாங்கிக்கோ. நிச்சயம் நாளைக்கு நீ ஜெயத்ரதனை வதம் பண்ணிடலாம், இந்த கௌரவர்களை நீ அந்த போரில் ஜெயிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு படுத்துக்க பெறார் இவரும். ஆனால் என்ன ஆறுதுன்னு அர்ஜுனன் இந்த கவலையிலேயே படுத்துனுக்கானா எப்படி கண்ணை செந்தான்னு தெரில. அப்போ அவனுக்கு கனவில் கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணரும் இவரை அழிச்சுட்டு நேர கைலாயத்துக்கு போகிறாப்புல. கைலாயத்தில் போய் அங்கே பரமசிவனை பார்க்குறார். பரமசிவனை பார்த்தோன்னே 2 பேரும் நரநாராயணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சேர்ந்து வந்திருக்கிறது பாட்டு சிவபெருமான் சந்தோஷப்பட்டு, நீங்கள் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியணும் அவரே சொல்லிடுறார். இவா கேட்கல, நாளைக்கு ஜெயத்ரதனை வதம் பண்ணணும், அதனால் உங்களோட திவ்ய அஸ்திரத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்கல. நீங்கள் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், அதனால சொல்கிறேன். இங்கே பக்கத்தில் பாரு, ஒரு திவ்யமான நீர்நிலை இருக்குது, அதுக்குள்ளே என்னோட அந்த வில்லும் அஸ்திரம் இருக்குது, எடுத்துக்கோன்னு சொல்கிறார். உடனே இவ அந்த நீர்நிலைக்கு போனால் அங்கே பெரியஷா ஆதிசேஷன் மாதிரி ஒரு பாம்பு சீரிண்டு வருது. இதை பார்த்து இவ ஆச்சரியப்படுத்தி இன்னொரு பாம்பு உடனே பக்கத்துலேயே இது மாதிரியே இது 2 வருது. 2 வந்தால் கிருஷ்ணர் பார்க்குறார், அர்ஜுனன் பார்க்குறான். இது என்னது, இந்த நீர்நிலையில் தான் வில்லு அம்பை போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கோன்னு சொன்னார். நான் என்ன அசுரர்களை தேவர்களுக்காக அசுரர்களெல்லாம் வதம் பண்ணினேன், அப்படி பரமசக்தி வாய்ந்தது அந்த பாசுபதமான இந்த வில்லு அம்பை இங்கே போட்டிருக்கேன்னு சொன்னார். ஆனால் இங்கே பார்த்தா ஒரே பாம்பாக வருது, 2 பாம்பு. இப்படி யோஜனை பண்ணுறதையே அந்த பாம்பு 2 என்னாச்சுன்னா திவ்யமாக ஒரு ரூபத்தில் வந்தது, ஒரு தேவதை வடிவத்தில் வந்தது. உடனே அது 2 சொல்லுது, இதான் பரமேஸ்வரனோட கையில் இருக்கிற வில்லு அம்பு, நாங்கள் தான் இது அப்படின்னு சொல்லி எங்களை நீங்கள் எடுத்துக்கலாம், அவரே பிரசாதமாக கொடுத்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்ல அந்த 2 உடனே திருப்பி வில்லு அம்பா மாற இவா எடுத்துட்டு வந்து மறுநாளைக்கு ஜெயத்ரதனை அப்படி வதம் பண்ணுறதா நமக்கு மகாபாரதம் துரோணபர்வம் சொல்லுது. அப்போது கடைசியில் இந்த முடியறதே அர்ஜுனன் வந்து சொல்கிற, கிருஷ்ணர்ட்டையும் சொல்கிற எல்லாத்தையும் சொல்கிற, இப்படி எனக்கு சிவபெருமானுக்கு அந்த திரியம்பருக்கு பலி கொடுத்து அவரோட அருள்னால் அவரோட அந்த பாசுபத அஸ்திரத்தினால எல்லாரையும் வதம் பண்ணணும்னு கிருஷ்ணர் சொல்லி அதை போய் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் எனக்கு கண்ணெதிர்க்க எப்படி தெரிஞ்சது, போர்க்களத்தில்னு எனக்கு முன்னால் கையில் சூலத்தோட ஒரு பெரிய உருவம் போயிண்டு எனக்கு முன்னால் இந்த எதிரிகளை அத்தனை பேரையும் அழிச்சுன்னு போகிறத பார்க்குறேன், எல்லாத்தையும் வதம் பண்ணிட்டு போகிறது. ஆனால் உலகத்தில் எல்லாரும் நான் வதம் பண்ணேன், அர்ஜுனன் வதம் பண்ணான்னு எனக்கு பேரை கொடுக்குறான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார், வாக்கு மூலமாக சொல்கிறார் துரோணபர்வத்தில். எதனால், அந்த சிவபெருமான் தான் அங்கே வதம், என்ன கால ரூபியாக இருக்கார், ருத்ரனாக இருக்கார், அவரால் தானே வதம் பண்ண முடியும். அப்படி அத்தனை அக்ஷவுனி செயலையும் எப்படி இருந்த இடம் தெரியாது போச்சுன்னர். இந்த சிவபெருமான் எனக்கு முன்னால் போய் வதம் பண்ணினார் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறதா மகாபாரதம் சொல்கிறது இல்லையா. அது எதனால, சமுஸ்தம்பனாய நமஹா அப்படின்னு எதிரிகளோட படைகளை ஸ்தம்பிக்க செஞ்சு வதம் பண்ணக்கூடியவர்னு தெரியறது. அப்படி இருக்கிற சிவபெருமானோட பெருமையில இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்குறோம். ஓம் நம சிவாய.